प्रजापिता ब्रह्मा बाबा, सारा जग गुण तेरे गाए। प्रजापिता ब्रह्मा बाबा, सारा जग गुण तेरे गाए। प्रजापिता ब्रह्मा बाबा, सबके मुख पर तेरा नाम शिव की याद दिलाए। प्रजापिता ब्रह्मा बाबा, सबके मुख पर तेरा नाम शिव की याद दिलाए। प्रजापिता ब्रह्मा बाबा। सूरज की तेजस्विता हमने बाबा के मुख पर पाई। बाबा के मुख पर पाई। हमी दृष्टि में चंद्रमा की चंदन शीतलता छाई। चंदन शीतलता छाई। माँ की ममता प्यार पिता का सब सुख तुझ में पाए। प्रजापिता ब्रह्मा बाबा, माँ की ममता प्यार पिता का सब सुख तुझ में पाए। प्रजापिता ब्रह्मा बाबा।
प्रभु प्यार का एक तराना तुम्हें सुनाने आए हैं। प्यार का सागर प्यार लुटाता ये बताने आए हैं। प्रभु प्यार का एक तराना तुम्हें सुनाने आए हैं। प्रभु प्यार का एक तराना तुम्हें सुनाने आए हैं। प्यार का सागर प्यार लुटाता ये बताने आए हैं। प्रभु प्यार का एक तराना तुम्हें सुनाने आए हैं। प्रभु प्यार का एक तराना तुम्हें सुनाने आए हैं। सुगंध चाहिए फूलों की तो फूल से नाता जोड़ो। सुगंध चाहिए फूलों की तो फूल से नाता जोड़ो। परमानंद को पाना हो गर मन को प्रभु से जोड़ो। परमानंद को पाना हो गर मन को प्रभु से जोड़ो। मूल वतन के रहने वाले स्थूल वतन में आए हैं। प्रभु प्यार का एक तराना तुम्हें सुनाने आए हैं। प्रभु प्यार का एक तराना तुम्हें सुनाने आए हैं। ओम शांति शांति। ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे।
ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? இன்றைக்கு பாபா சொல்கிறாங்க, வாணி தேதி 15/1/2025। मीठी बच्चे, बाप आया है तुम बच्चों को स्वच्छ புத்தி बनाने। இனிமையான குழந்தைகளே, பாபா வந்திருக்கிறார் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியை சுத்தமான புத்தியாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறார்। जब स्वच्छ बनो तब तुम देवता बन सकेंगे। இப்போ சுத்தமானவர்களாக ஆவீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் தேவதைகளாக ஆக முடியும்। கேள்வி, इस ड्रामा का बना बनाया प्लान कौन सा है जिससे बाप भी छूट नहीं सकता? இந்த ட்ராமா ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ட்ராமா। இந்த ட்ராமாவுடைய பிளான் எப்படிப்பட்டது? இதில் பாபா கூட விடுபடவே முடியாது। बदल, हर कल्प में बाप को अपने बच्चों के पास आना ही है। ஒவ்வொரு கல்பாவும் பாபா தன்னுடைய குழந்தைகளிடம் வந்து தான் ஆக வேண்டும்। பதி துக்கி बच्चों को सुखी बनाना ही है। பதீதமான துக்கமான குழந்தைகளை சுகமானவர்களாக ஆக்கத்தான் வேண்டும்। இது டிராமாவினுடைய பிளான் ஆகும்। इस बंधन से बाप भी नहीं छूट सकता। இந்த பந்தனத்தில் பாபாவும் கட்டுப்பட்டிருக்கிறார்। இதிலிருந்து பாபாவும் விடுபட முடியாது। இரண்டாவது கேள்வி, पढ़ाने वाले बाप की मुख्य विशेषता क्या है? படிப்பிக்கக்கூடிய பாபாவுடைய முக்கியமான விசேஷதா என்ன? பதில், वो बहुत निरहंकारी बन पति दुनिया पति धन में आते हैं। பாபா மிகவும் நிரகங்காரியாக ஆகி பதீதமான உலகத்தில் பதீதமான ஷரீரத்தில் வருகின்றார்। பாப் इस समय तुम्हें स्वर्ग का मालिक बनाते हैं। இந்த நேரத்தில் தான் பாபா நம்மை சொர்க்கத்தின் எஜமானனாக ஆக்குகிறார்। फिर द्वापर में उनके लिए सोने का मंदिर बनाते हो। இப்போ பாபா நம்மை சொர்க்கத்துக்கு எஜமானனாக ஆக்குவதால் அதற்கு பிரதிபலன் நாம் துவாபர யுகத்தில் பாபாவுக்காக அநேக கோவில்களை அமைக்கிறோம்। அந்த கோவில்களை கூட தங்கத்தால் அமைக்கிறோம்। பாடல் இன்றைக்கு, இஸ் பாப் கி துனியா से और कहीं ले चलो பிரபு। இந்த பாவமான உலகத்திலிருந்து எங்களை எங்கேயாவது அழைத்து செல்லுங்கள் பிரபு அப்படின்னு பாட்டோட முதல் அடி। ओम शांति। मीठी मीठी रूहानी बच्चों ने गीत सुना। இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, இந்த பாடலை கேட்டீர்கள்। பாடல் அப்படின்னாலே அதில் அநேக ஞானத்தினுடைய அர்த்தங்கள், ரகசியங்கள், விஷயங்கள் அடங்கி இருக்கின்றது என்று தான் அர்த்தம்। இப்போ பாவ உலகம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா புண்ணிய உலகம்னு ஒன்று இருக்குன்னு தானே அர்த்தம்। பாவ உலகம் தான் அப்படின்னு இருக்குன்னா எங்கேயாவது எங்களை அழைச்சிட்டு போங்க அப்படி பாட்டு பாட வேண்டிய அவசியம் இருக்காது। ஆக பாபா என்ன சொல்கிறாரு, 2 உலகம் இருக்குது। ஒன்று பாவ உலகம், இன்னொன்று புண்ணிய ஆத்மாக்களுடைய உலகம்। துக்கமான உலகம் மற்றும் சுகமான உலகம்। सुख जो नई दुनिया नई मकान में हो सकता है। சுகம் என்பது புது உலகத்தில் புது வீடு கட்டினதுக்கு அப்புறமா தான் சுகம் என்பது கிடைக்க முடியும்। பழைய வீட்டில் என்ன இருக்கும்? துக்கம் தானே இருக்கும்। ஓட்டை உடசல் எல்லா பிரச்சனையும் பழைய வீட்டில் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பழச எப்போதுமே உடைக்கப்படுகிறது, இடிக்கப்படுகிறது। அது மாதிரி இந்த உலகம் கூட பழைய உலகம், இது என்ன ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு விநாசமாகிவிடும்। இயற்கையினுடைய சீற்றத்தாலையும் விநாசமாகிவிடும்। அதுக்கப்புறம் நம்ம புது வீட்டில் சுகமான உலகத்தில் தான் போய் வாழ்வோம்। अब बच्चे जानते हैं भगवान को कोई मनुष्य मात्र नहीं जानते हैं। குழந்தைகள் இப்போ நாம் தெரிஞ்சிட்ருக்கிறோம், பகவானை பற்றி எந்த மனிதனும்
அறியாமல் இருக்கிறார்கள். रावण राजी होने के कारण बिल्कुल ही पत्थर बुद्धि तमो प्रधान बुद्धि हो गए है. ராவண ராஜ்யமா இருக்கிற காரணத்தினால முற்றிலும் கல்புத்தி உடையவர்களா தமோ பிரதானமான புத்தி உடையவர்களாக ஆகிவிட்டார்கள். மொத்தத்துக்கு புத்தி என்ன ஆயிடுச்சு? புத்தி கெட்டு போய்விட்டது. நல்ல கர்மாவா நல்ல காரியங்களை மனிதனால் செய்ய முடியறதில்ல. கெட்ட கர்மாவை ஈஸியாக பண்ணிடுறாங்க, கெட்ட கர்மாவை நிறைய செஞ்சிடுறாங்க. ஸோ இதெல்லாம் எதனால்? தமோ பிரதானமான புத்தி. பாபா இப்போ புரிய வைக்கிறார். முஜி பகவான் தோ கேத்தே ஹே பரந்து ஜான்தே கோய் பி நஹி. என்னை பகவான் என்று கூறுகிறார்களே தவிர ஆனால் அந்த பகவான் யார் என்பதை பற்றி அறியவில்லை. பகவான் को नहीं जानते थे कोई काम की न रहे. பகவான் யார் என்பதையே அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் எந்த வேலைக்கும் பயனில்லை. துக்குமே ஹே பிரபு ஹே ஈஸ்வர் கை புகார்த்தே. ஆனால் துக்கம் வந்துருச்சுன்னா மட்டும் ஹே பிரபு ஹே ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி பகவானை அழைக்கிறார்கள். ஆனால் அவரை பற்றி அறியவில்லை. பரந்து ஒண்டர் ஹே. ஆனால் ஆச்சரியத்துக்குரிய விஷயம் என்ன? एक भी मनुष्य मात्र बेहद बाप का रचता को जानते नहीं. ஒரு மனிதர் கூட எல்லையற்ற பாபா படைப்பாளரை பற்றி அறியவே இல்லை. அறியாத காரணத்தினால தான் என்ன சொல்றாங்க பகவானை பற்றி? அவர் சர்வ வியாபி என்று விடுகிறார்கள். கச்சவதாரம் எடுக்கிறார், மச்சவதாரம் எடுக்கிறார் என்று கூறுகிறார்கள். அதிலெல்லாம் பரமாத்மா இருக்கிறார் என்று கூறுகிறார்கள். ஆமையில் இருக்கார், புனேல இருக்கிறார், இப்படிலாம் இருக்கிறார், அதில் இருக்கிறார் அப்படின்னு சொல்வது கூட பரமாத்மாவுக்கு செய்யக்கூடிய நிந்தனை. बाप को कितना डिफेम करते हैं. इसलिए भगवान वाच्य है, जब भारत में मेरी और देवी देवताओं की ग्लानि करते करते सीढ़ी उतरती तमो प्रधान बन जाते हैं, तब मैं आता हूँ. भगवान கூட என்ன சொல்லியிருக்கார்? என்ன நீங்கள் நிறைய நிந்தனை பண்ணுறீங்க, ஆனால் பகவானுடைய மகா வாக்கியம் என்ன? இப்போ பாரதத்தில் எனக்கும் தேவி தேவதைகளுக்கும் நிந்தனை என்பது ஏற்படுகிறதோ, அதை நிந்தனை செய்ததால் அதனுடைய விளைவு நீங்கள் கீழே இறங்கி தமோ பிரதானமாக எப்போ ஆகிவிடுகின்றீர்களோ அப்பொழுது நான் வருகின்றேன். ड्रामा अनुसारमा बच्ची कहते हैं इस पाठ में फिर भी आना पड़ेगा. குழந்தைகளும் என்ன கூறுகிறார்களா? ட்ராமா அனுசாரமா அவரும் பார்ட் ப்ளே பண்ணுவதற்கு வந்தாக வேண்டியதாக இருக்கிறது. பாப் கேத்தே ஹே, பாபா கூறுகிறார் ये ட்ராமா பனா हुआ है. என்ன சொல்றார்? ட்ராமாவானது உருவாக்கப்பட்டிருக்கு, நானும் ட்ராமாவில் கட்டுப்பட்டிருக்கிறேன். இந்த ட்ராமாவிலிருந்து நானும் விலகி செல்ல முடியாது. நான் பதீதமான ஆத்மாக்களை பாவனமாக்குவதற்கு வர வேண்டியதாக இருக்கிறது. நான் பாவனம் ஆகலை அப்படின்னா புது உலகத்தை யார் ஸ்தாபனை செய்வார்கள்? बच्चों को रावण राज्य के दुखों से छोड़ाए नई दुनिया में कौन ले जाएगा. குழந்தைகளை ராவண ராஜ்யத்தினுடைய துக்கத்திலிருந்து விடுவித்து புது உலகத்துக்கு யார் அழைச்சிட்டு போவா? என்னை தவிர வேற யார் இருக்கா? என்னை தவிர இந்த காரியத்தை வேறு யார் தான் செய்ய முடியும்? बस दुनिया में ऐसे बहुत ही धनवान मनुष्य हैं, समझते हैं. இந்த உலகத்திலேயே நிறைய செல்வந்தர்கள்லாம் இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? நாங்களே சொர்க்கத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம், செல்வம் இருக்குது, மாளிகை இருக்குது, ஏரோப்ளேன் இருக்குது, எல்லாமே இருக்குது, அதனால் நாங்கள் வாழறது சொர்க்கம் அப்படின்னு நினைக்கிறாங்க. परंतु अचानक ही कोई बीमार हो पड़ते हैं, बैठे बैठे मर जाते हैं, कितना दुख होता है. சொர்க்கத்தில் வாழ்ந்துட்டுருக்கோன்னு சொல்கிறாங்க, ஆனால் திடீரென்று நோய்வாய்ப்பட்டாலோ அல்லது திடீரென்று யாராவது இறந்து போய்விட்டாலோ எவ்வளவு துக்கம் என்பது ஏற்படுகிறது. ஒன்றுக்கோயை பார்த்தா நீயே, அவர்களுக்கு இது தெரியாது. எது தெரியாது? சத்தியுகத்தில் அகால மரணம் ஏற்படுறதே இல்லை. அங்கே துக்கத்தினுடைய விஷயமே இருக்காது. அங்கே ஆயுள் நீண்ட ஆயுளாக இருக்கும். यहाँ तो अचानक मर जाते हैं. இங்கே திடீர்னு இறந்து போய்டுறோம். எப்போ ஆத்மா சரீரத்தை விட்டு புரியுன்னே தெரியாது. திடீரென்று இறந்து போய்டும். நல்லா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா சரீரத்தை விட்டுடுவாங்க. இது போன்ற விஷயம் சத்தியுகத்தில் இருக்காது. திடீரென்ற மரணம் ஏற்படாது. அங்கே அகால மரணம் ஏற்படாது.
அந்த உலகத்தில் எல்லாமே எப்படி இருக்குங்கிறது கூட யாருக்கும் தெரியாது. ஏன் தெரியாது? துச்சமான புத்தி கொண்டவர்களாக இருப்பதால் சத்தியுக வாழ்க்கை பற்றி தெரியறதில்ல. நான் வந்துதான் இவர்களுடைய புத்தியை ஸ்வச்சமான புத்தியை ஆக்குறேன். ராவன் பத்தர் புத்தி துச்ச புத்தி பனாத்தே ஹே. ராவணன் கல் புத்தியாகவும் துச்சமான புத்தியாகவும் ஆக்கியிருக்கின்றது. பகவான் என்ன பண்றாரு? சுத்த புத்தியாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். இப்போ உங்க புத்தியை பாருங்க, எவ்வளவு நல்ல விஷயங்கள், உயர்ந்த விஷயங்கள், ஞானம், இறைவனால் தரப்பட்ட ஞானம் புத்தியில் இருக்கிறது. பாபா நம்மை மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்கி கொண்டிருக்கிறார். ஃபர்ஸ்ட் புத்தி மாறணும். புத்தி ஈஸ்வரிய புத்தியா மாறணும். அப்பதான் என்ன ஆகும்? தேவதையாக ஆக முடியும். பச்சி கேத்தே, அனைத்து குழந்தைகளும் கூறுகிறார்கள். என்ன கூறுகிறீர்கள்? சூரிய வம்சத்தினுடைய மகாராஜா மகாராணியாக ஆகுவதற்காக வந்திருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். லட்சியமானது எதிரில் இருக்கின்றது. நர்சி நாராயண் பன்னாஹே, நாம் நரனிலிருந்து நாராயணராக ஆக வேண்டும். ஏஹே சத்திய நாராயண் கி கதா, இதுதான் சத்திய நாராயணருடைய கதையாகும். फिर भक्ति में ब्राह्मण कथा सुनाते रहते हैं. பாபாவுடைய முரளி தான் என்ன? சத்திய நாராயணாக ஆக்குவதற்கான கதை. ஆனால் பக்தி மார்க்கத்திலேயும் பிராமணர்கள் கதை கூறுகிறார்கள். சச்முச் கோய் நர்சி நாராயண் பந்தா தொடியே. ஆனால் யாரும் நறுனிலிருந்து நாராயணராக ஆகுவது கிடையாது. ஏன்னா மனிதன் சொல்கிற கதையை கேட்டு மனிதன் எப்படி தேவதை ஆக முடியும்? பகவான் சொல்கிற கதை யார் கேட்குறாங்களோ அவங்க தான் மனிதனிலிருந்து தேவதையாக, நரனிலிருந்து நாராயணராக ஆகின்றார்கள். உண்மையிலே நீங்கள் நரனிலிருந்து நாராயண ஆகிறதுக்காக வந்திருக்கிறீங்க. சில பேர் உங்களிடம் கேட்குறாங்க, உங்களுடைய இயக்கத்தினுடைய லட்சியம்தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும், நாங்கள் நரனிலிருந்து நாராயணராக போகிறோம், இதுதான் எங்களுடைய லட்சியம் என்று கூறுங்கள். பரந்து ये कोई सस्ता नहीं है, ये तो परिवार है. கேட்குறப்போ மனிதர்கள் உங்கள் இயக்கம் தான் கேட்பாங்க இல்லையா? பாபா என்ன சொல்றாரு? இது ஒன்றும் இயக்கமெல்லாம் கிடையாது, இது குடும்பம். இது குடும்பம். மா பாப் ஒரு பச்சை பேட்டு இங்கே அம்மா அப்பா குழந்தைகள் எல்லோருமே இருக்கிறோம். பக்தி மார்க்கமே காத்திட்டு பக்தி மார்க்கத்தில் பாடி வந்தீங்க, தாயும் நீயே தந்தையும் நீயே என்று பாடி வந்தீங்க. அப்போ பகவான் மாதா பிதானா, நாம் அவரோட குழந்தை. அப்போ உலகமே என்ன ஆயிடுச்சு? இறைவனுடைய குடும்பம். हम विश्व के मालिक बनते हैं. अभी तुम विश्व की मालिक बनते हो ना, सो भी स्वर्ग के. இப்போ நீங்கள் சொர்க்கத்தினுடைய உலகத்தினுடைய எஜமானராக ஆகிறீங்க இல்லையா? பாடி வந்தீங்க, உங்களோட கருணையினால் நாங்கள் சுகமான ராஜ்யத்துக்கு போகணும்ல பாடி வந்தீங்க. ஆனால் இப்போ உண்மையிலேயே எஜமானனாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். अब ऐसे बाप को देखती कितना खुशी का भारा चढ़ना चाहिए. இப்போ இப்பேற்பட்ட பாபாவை பார்த்து உங்களுக்கு எவ்வளவு குஷி என்னுடைய அளவு அதிகரிக்க வேண்டும். जिसको आधा कल्प याद किया, இவரை தான் ஹே பகவானே வாங்க அப்படின்னு அரை கல்பமாக நினைவு செய்தீர்கள். आप आएंगे तो हम आपसे बहुत सुख पाएंगे. ஹே பகவான் நீங்கள் வாங்க, நீங்கள் வந்துட்டீங்கன்னா நாங்கள் உங்களிடமிருந்து நிறைய சுகத்தை அடைவோம் அப்படின்னு பாடுனீங்க. இப்போ என்ன சொல்கிறாரு பாபா? நான் வந்துட்டேன், உங்களை தேடி நான் வந்துட்டேன், நீங்கள் கூப்பிட்டது போல் நான் வந்துட்டேன். இப்போ நீங்கள்கிட்ட வரணும் இல்லையா? ये बेहद का बाप बेहद का वर्षा देते हैं. இந்த எல்லையற்ற பாபா எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கிறார், அதுவும் 21 ஜென்மத்திற்கு. பாபா சொல்றார், நான் உங்களுக்கு தெய்வீகமான சம்பிரதாயத்தை உருவாக்குகிறேன். ராவணன் அசுர சம்பிரதாயத்தை உருவாக்குகிறது. நான் ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறேன். அங்கே தூய்மை இருக்கிற காரணத்தினால நீண்ட ஆயுள் என்பது இருக்கின்றது. இங்கே போகிகளாக இருக்கிறார்கள், அதனால ஆயுள் காலம் குறைந்திருக்கிறது. திடீர் என்று இறந்து போய்விடுகிறார்கள்.
वहाँ योग सी वर्षा मिला हुआ रहता है. அங்கே யோகத்தின் மூலமான ஆஸ்தி என்பது நமக்கு கிடைத்திருந்தது. அதனால ஆயுட்காலம் எவ்வளவு? சத்தியுகத்தில் 180 வருடம் ஆனது அங்கே ஆயுட்காலம் இருக்கிறது. अपनी समय पर एक शरीर छोड़ दूसरा लेते. அவரவரோட விருப்பப்படி அவரவரோட நேரப்படி ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். तो ये नॉलेज बाप ही बैठ कर देखते हैं. ஆத்மாவானது இந்த சரீரத்தை எப்படி இங்கே விடும், இதை பற்றி ஞானம் எல்லாமே பாபா வந்து தான் நமக்கு உட்காந்து கொடுத்துட்ருக்கிறார். பகத் பகவான் को ढूंढते हैं. பக்தர்கள் பகவானை தேடி கொண்டிருக்கிறார்கள். நினைக்கிறாங்க சாஸ்திர படித்தால் தீர்த்த யாத்திரை சென்றால் இவை எல்லாமே பகவானை அடைவதற்கான வழிகள் என்று நினைத்து பகவானை தேடிட்டு இருக்கிறாங்க. பாப் கேத்தே ஹே, பாபா சொல்றார், இதெல்லாம் என்னை அடைவதற்கான வழி அல்ல. எது? சாஸ்திர படிக்கிறது, விரதம் கடைப்பிடிக்கிறது, தீர்த்த யாத்திரை செல்வது, பாத யாத்திரை செல்வது, இது எல்லாமே என்னை அடைவதற்கான வழி அல்ல. ராஸ்தா तो मैं बताऊंगा. என்னை அடைவதற்கான வழியை நான் தான் வந்து சொல்லுவேன். வேற யாருக்கும் என்னை அடையிறதுக்கான வழி தெரியாது. இப்போ நாம் வழியை தெரிஞ்சிட்டோம், பாபாவுடைய அறிமுகத்தை தெரிஞ்சுட்டு நம்ம தான் என்ன பண்ணணும், எல்லா ஆத்மாவுக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். தும் தோ கேத்தே தி அந்தோக்கி லாட்டி பிரபு ஆவ். நீங்கள் இப்படித்தான் சொல்லிட்டு இருந்தீங்க, கண்ணிழந்த எங்களுக்கு வாங்க வழிகாட்டுங்க அப்படின்னு சொன்னீங்க. பிரபுவே வாங்க, வந்து எங்களை சாந்தி தாமத்துக்கும் சுகதாமத்துக்கும் அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னீங்க. பாபா சுகதாமம் செல்வதற்கான வழியை கூறுகிறார். மற்றபடி பாபா ஒரு பொழுதும் துக்கத்தை கொடுப்பது கிடையாது. ஆனால் பாபா பற்றி பொய்யான விஷயங்களை, பொய்யான கருத்துக்களை பகவானை பற்றி கலங்கங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. யாராவது இறந்து போய் விட்டார்கள் என்றால் பகவானை திட்டுறாங்களாம். என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிட்டியே, என்கிட்ட இருந்து எப்படி பறிச்ச நீன்னு, அப்படிலாம் அவனுக்கு கண்ணு இல்லையா, அப்படிலாம் பகவானை நிந்தனை பண்ணுறாங்க. பாபா என்ன சொல்கிறாரு, நான் யாரையும் சாகடிக்கிறது இல்லை, யாருக்கும் நான் துக்கம் கொடுக்குறதும் இல்லை. இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, துக்கம் கொடுக்கவே எனக்கு தெரியாது. நான் செய்யாத ஒரு வேலையை என்ன நான் தான் செஞ்சேன்னு என்னையே திட்டுறீங்க, என்னட்டையே மூஞ்சி திருப்பிட்டு போய்டுறீங்க. அப்போது உங்களுக்கு சாந்தி எப்படி கிடைக்கும், சந்தோஷம் எப்படி கிடைக்கும்? இதெல்லாமே அடையிறதுக்கு வழி ஒரு பாபா தானே. அவற்றையும் நீங்கள் பறிச்சுட்டு போனீங்கன்னா, அவரை திட்டிட்டு போனீங்கன்னா, அவரை எப்படி நீங்கள் அன்பாக நினைக்க முடியும்? ஆக ஒரு ஆத்மா அந்த உடலை விட்டு இறந்து போகிறாங்கன்னா அது அவர்களுடைய பார்ட்டு, அவரவரோட பாட்டுப்படி அவரவர் சரீரத்தை விட்டு போகிறாங்களே தவிர மற்றபடி நான் யாருக்கும் மரணத்துக்கான நேரத்தை நான் குறிப்பதில்லை, அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் சொர்க்க ராஜ்யத்தை உங்களுக்காக ஸ்தாபனை பண்ணுறேன். அந்த சொர்க்கத்தில் அகால மரணமும் இருக்காது, துக்கமும் இருக்காது. நான் உங்களை சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன். எப்படி இருக்கணும் உங்களுக்கு? துக்கதாமத்தில் எவ்வளோ அல்லல் பட்டுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இங்கேருந்து நான் உங்களை சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன்னா உங்களுக்கு மெய் சிலிர்த்து போக வேண்டாமா? மெய் சிலிர்க்குதா? ஓஹோ பாபா हमको पुरुषोत्तम बना रहे हैं. ஆஹா பாபா, நீங்கள் எங்களை புருஷோத்தமான ஆக்கிட்டு இருக்கீங்க பாபா. மனுஷிக்கு பத்தா நீய சங்கம் யுகத்தை தான் புருஷோத்தம யுகம் என்று சொல்லப்படுகிறது. இது மனிதர்களுக்கு தெரியாது. புருஷோத்தம யுகத்துக்கு வந்துட்டா புருஷோத்தமன் ஆயிடலாம், புருஷோத்தம யுகத்துக்கு வந்துட்டா புருஷார்த்தம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். புருஷார்த்தம்னு ஒன்று எப்போ ஆரம்பிக்கிறோம்? நம்ம புருஷோத்தம சங்கமத்துக்கு வந்த பிறகு தானே. பக்தி மார்க்கத்தில் பக்தோனே फिर புருஷோத்தம் மா சாதி பைட் பண்ணாங்க. இந்த புருஷோத்தம யுகத்தை தான் பக்தியில் பக்தர்கள் புருஷோத்தம மாதம் என்று உருவாக்கி அந்த மாதத்தில் விரதத்தில் கடைப்பிடிக்கிறாங்க. உண்மையிலேயே புருஷோத்தம யுகம்தான் இருக்கே தவிர புருஷோத்தம மாதம் என்றெல்லாம் ஒன்று கிடையாது.
இந்த புருஷோத்தம யுகத்தில் தான் பாபா வந்து நம்மை உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆக்குகிறார். ஆக இப்போ நம்ம என்ன ஆயிட்டிருக்கிறோம்? நாம் புருஷோத்தமர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். பாபா சொல்கிறாங்க, சப்சி ஊஞ்சி தி ஊஞ்சு புருஷோத்தம் லக்ஷ்மி நாராயண. அனைவரை விட உயர்ந்ததிலும் உயர்ந்த புருஷோத்தமர்கள் யாரு? ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ நாராயணர். மனிதர்கள் இதை பற்றிலாம் ஒன்றும் புரிஞ்சுக்கிறது இல்லை. चढ़ती कला में ले जाने वाला एक ही बाप है. நம்ம ஏறும் கலையில் கொண்டு செல்லக்கூடியவர் ஒரே ஒரு பாபா. இந்த ஏணிப்படி படத்தை வச்சு யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைப்பது மிகவும் சகஜமாகும். பாபா சொல்றார், இப்போ விளையாட்டு முடிவடைய போகிறது, வீட்டுக்கு போகலாம் வாங்க. நீங்கள் போட்டுக்கிற இந்த சரீரங்கிற சட்டை கூட சீச்சி சட்டை. ஃபஸ்ட்டு நம்ம புது உலகத்தில் சத்தோ பிரதானமாக இருந்தோம். 84 ஜென்மத்தை எடுத்து தமோ பிரதானமாக சூதரர்களாக ஆகிவிட்டோம். இப்போ சூதரனிலிருந்து பிராமணனாக ஆக வேண்டும். பாபா வந்திருக்கிறார் எதுக்காக? சொல்லுங்க பாப்பா, பாபா எதுக்கு வந்திருக்காருன்னு? பக்தியின் பலனை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். பாப்னி சத்தியமி ஃபல் தியாத்தா. பாபா சத்தியுகத்தில் தான் உங்களுக்கு இதனோட பக்திக்கான பலனை கொடுத்தார், ஞானம் மற்றும் சத்தியுகம். பாபாவோ சுகதாத்தா, சுகத்தை தரக்கூடிய வல்லல். இயற்கை கூட சத்துவ பிரதானமாக ஆகின்றது. இப்போ இருக்கக்கூடிய இயற்கையோ தமோ பிரதானமாக இருக்கிறது. தானியங்கள் எல்லாம் கிடைப்பது கிடையாது. மனிதர்கள் பிளான் பண்ணுறாங்க, இதை செய்யலாம் அதை செய்யலாம், இவ்வளோ தானியங்கள் விளையும், நெக்ஸ்ட் இயர் இவ்வளோ தானியங்கள் விளையும், அப்படி பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அது போல் எதுவுமே நடப்பதில்லை. ஏன் நடப்பதில்லை? இயற்கையினுடைய சீற்றங்களை யாரால் தடுத்து நிறுத்த முடியும்? இயற்கை தாண்டவம் ஆடிட்டுருக்கு இல்லையா? காட்டு தீயை பற்றி கேள்விப்பட்டுருக்கீங்க. லாஸ் ஏஞ்சலில் இயற்கையை யாரால் என்ன பண்ண முடியும்? வெள்ளம் வரும், பூகம்பம் வரும், நோய்கள் வரும், ரத்தாறு ஓடும். இது எல்லாமே அதே மகாபாரத யுத்தமாகும். அல்ல, இப்போ பாபா சொல்கிறார், நீங்கள் உங்களுக்கான ஆஸ்தியை பாபாவிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். நான் குழந்தைகளாய் உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். மாயா ராவன் சாப்பு தேத்தியே, மாயா ராவணன் சாபத்தை கொடுக்கின்றது, நரகத்தினுடைய ஆஸ்தி கொடுக்கிறது. விளையாட்டே அப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பாபா சொல்கிறார், நான் ட்ராமா அனுசாரமாக நான் சிவாலயத்தை ஸ்தாபனை செய்கின்றேன். இந்த பாரதம் சிவாலயமாக இருந்தது, இப்பொழுதோ இது வேஷியாலயமாக ஆகியிருக்கிறது. விஷக்கடலில் மனிதர்கள் மூழ்கி எழுந்து கொண்டிருக்கிறார்கள். அபித்து பச்சி ஜான்தி ஹோ. ஆனால் இப்போ குழந்தைகள் நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கிறீங்க. என்ன தெரிஞ்சிட்ருக்கிறீங்க? பாபா நம்மை சிவாலயத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். அப்போ எவ்வளோ குஷி இருக்கணும் உங்களுக்கு? हमको बेहद का भगवान पढ़ा रहे हैं. நமக்கு எல்லையற்ற பகவான் படிப்பித்து கொண்டிருக்கிறார். பாபா சொல்றார், நான் உங்களை விஸ்வத்துக்கு எஜமானன் ஆக்கிறேன். பாரதவாசிகளுக்கு தங்களுடைய தர்மத்தை பற்றியே தெரியாது. ஆதி சனாத்தன தர்மம் எப்படிப்பட்ட தர்மம், அங்கே இருக்கக்கூடிய வம்சம் என்ன வம்சம் எதுவுமே தெரியாது. சந்திரவம்சம் இருக்கிறது, சூரிய வம்சம் இருக்கிறது. ஃபஸ்ட்டு சூரிய வம்சம், செகண்ட் சந்திர வம்சம், அடுத்து இஸ்லாமியர்கள் வராங்க. தர்ம பிதாக்கள் தோன்றி தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார்கள். இது முழு மருத்துவனுடைய ரகசியத்தை வேறு யாருமே புரிய வைக்க முடியாது. இப்போ பாருங்க, மரத்தில் எவ்வளவு கிளைகள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிளைகள் இருந்தது, கொஞ்சம் இலைகள் இருந்தது. இப்போ கிளைகளும் அதிகமாயிடுச்சு, இலைகளும் அதிகமாயிடுச்சு. மரத்தை பாருங்கிறார் பாபா. இந்த மரத்தை? உலக மரத்தை பாருங்க. இது வெரைட்டி தர்மங்களை கொண்ட மரமாகும். ये बात बाप ही आकर बुद्धि में डालते हैं. இந்த உலக மரத்தை பற்றி ஒரு நிலவரத்தை பாபா வந்து தான் நம்முடைய புத்திக்குள்ளே போட்டு வைக்கிறாரு. ये पढ़ाई है, இது படிப்பு. திடீர்னு என்ன சொல்லிட்டாரு? இது படிப்பு, படிக்க வந்திருக்கிறீங்க. இங்கே ஒன்றும் நீங்கள் கதை கேட்க வரல, படிக்க வந்திருக்கிறீங்க. இந்த படிப்பை நீங்கள் தினமும் படிக்க வேண்டும்.
பகவானுடைய மகா வாக்கியம், நான் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறேன். பதீத் ராஜாய் தோ வினாஷிதன் தான் கர்னே சே பன் சக்தே ஹே. பதீத்தமான ராஜாக்கள் ராஜாவா எப்படி ஆயிருக்காங்க? அழியக்கூடிய செல்வத்தை தானம் பண்ணி பதீத்த ராஜா இருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜாக்கிறேன். நான் உங்களை அப்படி தூய்மையாக்குறேன். அதனால் நீங்கள் 21 ஜென்மத்துக்கு விஸ்வத்துக்கே அதிகாரி ஆகிவிடுகிறீர்கள். அந்த உலகத்தில் அக்கால மரணமே இருக்காது. அவரவருடைய நேரப்படி ஷரீரத்தை விட்டு விடுவார்கள். ஷரீரத்தை விடுறப்போ எப்படி விடுவாங்க? சந்தோஷமாக விடுவாங்க. குழந்தைகளாகி உங்களுக்கு ட்ராமாவின் ரகசியத்தை பாபா புரிய வைக்கிறார். वो बायोस्कोप ड्रामा आदि निकले हैं तो इस पर समझाने भी सहज होता है. உலகத்தில் சினிமா ட்ராமா இதெல்லாம் கூட உருவாக்கப்பட்டிருக்கு. आजकल तो बहुत ड्रामा आदि बनाते हैं. இன்றைய சூழ்நிலை காலப்படி ட்ராமா தான் நிறைய உருவாக்குறாங்களா. மனிதர்களுக்கு ட்ராமா பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. என்னதான் ட்ராமா தயாரித்தாலும் ட்ராமாவில் நடித்தாலும் அது எல்லாமே எல்லைக்குட்பட்ட ட்ராமா. இது என்ன ட்ராமா? உலக ட்ராமா, எல்லைக்கு அப்பாற்பட்ட ட்ராமா. இந்த நேரம் மாயா ஷோ நிறைய இருக்குது இந்த உலகத்தில். மனுஷி சமஸ்தே அபித்து சொர்க் பன் கயா ஹே. விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி பார்த்து மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க? அவங்க நல்ல எல்லாமே சௌகரியமாக கையில் கிடைக்கிறதுனால என்ன நினைக்கிறாங்க? சொர்க்கம் இங்கே உருவாகி விட்டது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது மோசமான நரகமாக இருக்குது அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியாது. आगे थोड़ी इतनी बड़ी बिल्डिंग सादी थी तो कितना ऑपोजिशन है. இதுக்கு முன்னால் பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் இருந்துதான் என்ன? கிடையாது. மாயாவுடைய ஆப்போசிஷன் நடந்துட்டுருக்கிறது. பகவான் சொர்க் ரச்சித்தே ஹே. பகவான் உட்காந்து சொர்க்கத்தை படைக்கிறார். மாயா என்ன பண்ணுது? அதோட சொர்க்கத்தை காட்டுதான். நானும் சொர்க்கத்தை தானே வச்சுருக்கேன், இந்த கலியுகத்தை விட்டு எதுக்கு போகிற? கலியுகத்தில் கூட நீ சுகமாக சந்தோஷமாக இருக்கலாமே, நானும் ஒரு சொர்க்கத்தை உருவாக்கி வச்சுருக்கேன்னு மாயா அதனுடைய சொர்க்கத்தை காட்டுகிறது. எல்லாமே மாயாவுடைய ஷோ. எல்லாமே அழிந்து போய்விடும். தும்கு உன்சி முகு மோடுனா, இந்த மாயா காட்டுற சொர்க்கத்தை பார்த்து கவர்ச்சிக்கப்பட்டு மாயா சொர்க்கத்துக்கு போயிடாதீங்க. அங்கிருந்து உங்கள் முகத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க? திருப்பி கொள்ளுங்கள். பாபா ஏழை பங்காளன். செல்வந்தர்களுக்கு வேணா இது சொர்க்கமாக இருக்கலாம். ஆனால் பாவம் பாருங்கள், ஏழைகள் எங்கே இருக்காங்க? நரகத்தில் தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் குழந்தைகளை உங்களை நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக பாபா ஆக்குறார். நாம் ஆக வேண்டும். ஏழைகள் தான் பாபாவிடம் ஆஸ்தி பெறுவதற்கு வருகின்றார்கள். செல்வந்தர்கள் நாங்கள் சொர்க்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டோம் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் பாரதமே எவ்வளவு செழிப்பான பாரதமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு பாரதம் பெக்கராகிவிட்டது. பழைய பொருளெல்லாம் நிறைய எடுத்து காட்டுறாங்களா, சொல்கிறாங்களே இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கிற பழைய பொருள், 1000 ஆண்டுகளுக்கு முன்னால், ஐயா அப்படி லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படிலாம் சொல்கிறாங்களா. எலும்புகளெல்லாம் கூட எடுத்து காட்டுறாங்களா. இத்தனை லட்ச வருஷத்துக்கு முன்னால் இருந்த எலும்புகள் அப்படின்னு காட்டுறாங்களா. பாபா கேட்க, லட்ச வருஷத்துக்கு முன்னால் இருந்த எலும்புகளா? அதெல்லாம் எங்கேருந்து எடுக்க முடியும்? இம்பாசிபிள். அதுக்கு விலையும் நிறைய போடுறாங்க. பழைய பொருட்களுக்கு இது ரொம்ப பழம்பெருமையானதுன்னு அது ரொம்ப காஸ்ட்லியாகவும் அது விற்பனை பண்ணுறாங்க. பாப் சம்ஜாத்தே ஹே. பாபா புரிய வைக்கிறார். நான் தான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றேன். நான் இவரோட உடலில் பிரவேசிக்கிறேன். ये பிரம்மா சாக்காரி ஹே. இந்த பிரம்மா பாபா சாக்காரத்தில் இருக்கிறாரு, ஸ்தூலத்தில் இருக்காரு. இதே பிரம்மா பாபா சூக்ஷ்ம வத்தனவாசி ஃபரிஷ்தாவாக ஆகிறாரு. இப்போ ஸ்தூல பிரம்மா பாபா எங்கே இருக்காரு? சூக்ஷ்ம பிரம்மாவாக, அவ்விக்த பிரம்மாவாக, ஃபரிஷ்தா பாபாவாக
சூக்ஷ்ம வத்தனத்தில் இருக்கிறாரு. கீழே இருக்கிற பிரம்மா விக்த பிரம்மா, மேலே இருக்கிற பிரம்மா அவிக்த பிரம்மா. பாபா சொல்றார், சிவ பாபா, நான் இவருடைய அநேக ஜென்மத்தனுடைய கடைசியில் வரை யார் நம்பர் 1 தூய்மையானவராக இருந்தாரோ அவரே நம்பர் 1 பத்தித்தமானவராக ஆகிவிட்டார். நான் இவருடைய சரீரத்தில் இவரை நம்பர் 1 ஆத்மாவாக, தூய்மையான ஆத்மாவாக ஆக்குகிறேன். ये अपने को कहाँ कहते हैं, मैं भगवान हूँ, फलाना हूँ. இந்த பிரம்மா பாபா இன்றைக்கா தன்னைய பகவான் என்று கூறியிருக்கிறாரா, இன்னார் என்று தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாரா? இல்லை, பிரம்மா பாபா எப்போதுமே தன்னைய குப்தமாக தான் வச்சிருக்கிறார். பாபா भी समझते हैं, பாபாவும் நினைக்கிறார், நான் இவருடைய சரீரத்தில் பிரவேசிக்கிறேன், இவர் மூலமாக அனைவரையும் சத்தோ பிரதானமாக ஆக்குகிறேன். तुम बच्चों को समझाते हैं. குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கிறார், நீங்கள் அஷரீரியா தான் வந்தீர்கள், 84 ஜென்மத்தை எடுத்தீர்கள், இப்போ 84 பிறப்பு எடுத்துட்டீங்களே, வாங்க இப்போ வீட்டுக்கு போகலாம், நேரம் முடிய போகுது, இப்போ வாபஸ் வீட்டிற்கு செல்ல வேண்டும். எனவே வீட்டுக்கு போகணுன்னா கண்டிஷன் என்ன? தன்னைத்தானே ஆத்மான் நினைங்க, தேக அபிமானத்தை துண்டிச்சிருங்க, நினைவு யாத்திரையிலேயே இருங்க, வேற எதுவுமே உங்களுக்கு கஷ்டமானது இங்கே இல்லை. யார் பவித்திரமானவர்களாக ஆவார்களோ, யார் ஞானத்தை கேட்பார்களோ அவர்கள்தான் விஸ்வத்திற்கு எஜமானன் ஆகின்றார்கள். கித்னா படா ஸ்கூல் ஹே, என்ன சொல்கிறார் பாருங்க பாபா, எவ்வளோ பெரிய ஸ்கூலில் படிச்சுட்ருக்குறோம், பெருமை இருக்கணும் இல்லையா? படிப்பிக்கக்கூடிய பாபா எப்பேற்பட்டவர்? நிரகங்காரி, எந்த அகங்காரமும் அவருக்கு இல்லை. படிப்பு சொல்லி கொடுத்துட்டு பாபா என்ன பண்ணுறார்? குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆரம்பிக்கும்போது என்ன சொல்கிறார் பாபா? மீட்டை பச்சி சொல்கிறார். முடித்த பிறகு என்ன சொல்கிறார் பாபா? நமஸ்தே சொல்கிறார். இது கூட அகங்காரம் இல்லாத நிலையினுடைய ஒரு அடையாளம். அடுத்து என்ன சொன்னாங்க பாபா? நான் பத்தித்த உலகத்தில் வரேன், பத்தித்த ஷரீரத்தில் வர. அகங்காரம் இல்லாமல் இருந்தால் தான் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வர முடியும். பக்தி மார்க்கத்தில் பாபாவுக்காக நீங்கள் எவ்வளோ நல்ல தங்கத்தால் கோவிலெல்லாம் கட்டுறீங்க. ஏன் கட்டுறீங்க? நான் உங்களை சொர்க்கத்துக்கு எஜமான நாக்குனேன் இல்லையா, அதனால் எனக்கு கோயில் கட்டினீங்க. நான் பத்தித்த சரீரத்தில் வந்தேன் இல்லையா, அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பகவானுக்கு தங்கத்தால் கோயில் கட்டினீங்க, அதனால என்னை கவனிச்சுக்கிறீங்கிறாரு பாபா. சொர்க்கத்துக்கு நான் உங்களை மாலிக் ஆக்குனதுனால என்னை நீங்கள் பக்தி மார்க்கத்தில் என்னைய கவனிச்சுக்கிறீங்க. இந்த ரகசியத்தை பாபா நமக்கு புரிய வைக்கிறார். பக்தி முதலில் கலப்படம் இல்லாத பக்தியாக இருந்தது. இன்றைக்கு பாருங்க, பக்தியை மனுஷனை பூஜை பண்ணுறாங்க. கங்கை கரையில் போய் உட்காந்துட்டு சிவோஹோம் சிவோஹோம் அப்படின்னு சொல்லிட்டே அமர்ந்திருக்கிறாங்க. மாதாஸ் என்ன பண்ணுறாங்க? சிவலிங்கத்துக்கு பாலபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுறாங்க. இந்த பிரம்மா பாபாவும் நிறைய பக்தி செய்திருக்கிறார். நம்பர் 1 பூஜாரிய ஆனாரு. அவரை மாதிரி பக்தி யாருமே செய்திருக்கவே முடியாது. நம்பர் 1 பூஜாரியாக இருந்தார். ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? அந்த நம்பர் 1 பூஜாரியாக இருந்தவர் இன்னைக்கு பூஜைக்குரியவர் ஆயிட்டார் இல்லையா? बाप कहते हैं, बाबा சொல்றார், ये वंडरफुल दुनिया है, कैसे स्वर्ग बनता, कैसे नरक बनता. இது ஒரு அதிசய உலகம். இந்த உலகத்தில் 2 வேலை தான் நடக்குது. சொர்க்கம் எப்படி உருவாகுது பாருங்க, இதே உலகத்தில் நரகம் எப்படி உருவாகுது பாருங்க. சொர்க்கம் மற்றும் நரகத்தின் ரகசியத்தை பாபா நமக்கு புரிய வச்சுட்டே இருக்கிறார். இந்த ஞானம் சாஸ்திரத்தில் கிடையாது, அது தத்துவத்தை பற்றிய சாஸ்திரங்களாகும். இது ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் जो रूहानी फादर की व तुम ब्राह्मणों की सिवाय कोई दे न सके. இந்த ஞானத்தை ஆன்மீக தந்தையை தவிர, பிராமணர்களை தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாது.
அடுத்து என்ன சொல்றாரு பாபா? பிராமணர்களை தவிர வேற யாருக்கும் இந்த ஆன்மீக ஞானம் கிடைக்கவும் முடியாது. जब तक ब्राह्मण न बने तो देवता बन न सके. எதுவரை பிராமணனாக ஆகவில்லையோ அதுவரை தேவதையாகவும் ஆக முடியாது. तो बच्चों को बहुत खुशी रहनी चाहिए. குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் சந்தோஷம் என்பது இருக்க வேண்டும். என்ன சந்தோஷம்? எதை நினச்சி சந்தோஷப்படணும்? பகவான் எனக்கு படிப்பிக்கிறார், அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. ஸ்ரீகிருஷ்ணர் உங்களுக்கு படிப்பிக்கவில்லை. நல்லது. मीठी मीठी सिकलते बच्चों प्रीत, माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणिकाன मुख्यமான पॉइंट. फर्स्ट पॉइंट, माया का बहुत बड़ा पंप है. மாயாவுடைய ஷோ ரொம்ப இருக்கிறது. இதிலிருந்து உங்களுடைய முகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டும். சதா குஷியில் மெய்சிலிர்த்து நிற்க வேண்டும். என்னை பாபா இப்போ புருஷோத்தமமானதாக ஆக்கி கொண்டிருக்கிறார். எனக்கு பகவான் படிப்பிக்கிறார். நான் இப்பொழுது புருஷோத்தமனாக ஆகிக் கொண்டிருக்கிறேன். இதை நினைத்து நினைத்து குஷியில் மெய்சிலிர்த்து நிற்க வேண்டும். நினச்சி பார்த்து மெய்சிலிருக்குதா அப்படின்னு அவங்கள செக் பண்ணுங்க. ரெண்டாவது பாயிண்ட், விஸ்வராஜ பாகியத்தை பெறுவதற்கு பவித்திரமானவராக ஆக வேண்டும். எப்படி பாபா அகங்காரமற்றவராகி பத்தீத்த உலகத்தில் பத்தீத்த சரீரத்தில் வந்திருக்கிறாரோ அவரை போல பாபாவுக்கு சமான் நிரகங்காரியாக ஆகி சேவை செய்ய வேண்டும். இங்கெல்லாம் போய் நான் எப்படி சேவா பண்ணுவேன்? எவ்வளோ கௌரவம், நான் கௌரவத்தோடு வாழ்ந்துட்டுருக்கிறேன், இவங்களுக்கெல்லாம் போய் எப்படி சேவா பண்ணுறது? அந்த மாதிரி எண்ணம் வரக்கூடாது. वरदानम, एक के साथ सर्व रिश्ता निभाने वाले सर्व किनारों से मुक्त संपूर्ण फरिश्ता भव. ஒருவரோடு அனைத்து சம்பந்தத்தையும் கடைபிடிக்கக்கூடிய அனைத்து கரைகளிலிருந்து விடுபட்டவராகி முக்தி அடைந்தவராகி சம்பூர்ண ஃபரிஷ்தாவாக ஆகுங்கள். ஒரு பாபாட்ட எல்லா ரிஷ்தா வைங்க, சம்பந்தம் வைங்க. எந்த கரைகளெல்லாம் பிடிச்சிட்ருக்குறீங்களோ அந்த கரைகளெல்லாம் விட்டுடுங்க. விட்டுட்டு சம்பூர்ண ஃபரிஷ்தா ஆகுங்க. जैसे कोई चीज बनाते हैं, जब वो बनकर तैयार हो जाती है तो किनारा छोड़ देती है. உதாரணம் என்ன சொல்கிறாங்க பாபா? எந்த ஒரு பொருள் நீங்கள் தயாரித்தாலும் அந்த பொருள் பக்குவ நிலை அடைந்து தயாராகி விட்டதென்றால் அடையாளம் என்ன? அது எல்லாத்தையும் எல்லா பக்கத்துலேருந்து விடுபட்டு நடுவில் வந்துடும். அந்த பொருள் கரண்டியோடு சேர்த்து சுற்றிட்டுருக்கும். அது கரைகளை விட்டுடுதான். இப்போ அல்வாவே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அல்வா பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? சட்டியில் ஒட்டாது. எந்த பக்கமும் சட்டியில் அது ஒட்டாது. கரண்டியில் மட்டும்தான் அது ஒட்டிகிட்ருக்கும். கரண்டியோடு சுற்றிட்டுருக்கும். எல்லாத்துலேருந்து விடுபட்டு சுழண்டுட்ருக்கும். அந்த மாதிரி என்ன சொல்கிறார் பாபா? பல கரைகளை நீங்கள் பிடிச்சிட்ருக்குறீங்க, அந்த கரைகளை விட வேண்டும். ऐसे जितना संपन्न स्टेज समीप आते जाएंगे उतना सर्वसी किनारा होता जाएगा. எவ்வளோ நீங்கள் சம்பன நிலைக்கு அருகில் வந்து கொண்டே இருப்பீர்களோ அவ்வளவு அனைத்து கரைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டவராக ஆகிவிடுவீர்கள். ஜப் சப் பந்தனோசி விருத்தி துவாரா கினாரா ஹோ சாயே. எப்போ அனைத்து பந்தனத்திலிருந்து விருத்தி மூலமாக நீங்கள் விலகி இருக்கிறீங்க, எதுலேயுமே பற்று இல்லாமல் இருக்கிறீங்க, அப்பொழுதுதான் நீங்கள் யார்? சம்பூர்ண. அப்போதான் நீங்கள் சம்பூர்ண ஃபரிஷ்தாவாக ஆவீர்கள். ஏக் கே சாத் சர்வ ரிஷ்தா நிபானா யஹி ஹே டிகானா. ஒரு பாபாவோடு அனைத்து சம்பந்தத்தையும் வைத்து அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த சம்பந்தத்தை அவரோடு வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணணும். இதுதான் நம்முடைய லட்சியமாகும். நம்முடைய
குறிக்கோள் இதுதான். இந்த லட்சியத்தை நம்ம அடையணும். इससे ही अंतिम फरिश्ता जीवन की मंजिल समीप अनुभव होगी. இவற்றின் மூலமாகத்தான் கடைசியில் ஃபரிஷ்தா வாழ்க்கையினுடைய அந்த லட்சியமானது சமீபத்தில் அனுபவம் ஆகும். அப்பொழுது புத்தி அலைவது நின்று போய்விடும். நீங்கள் ஃபரிஷ்தா ஆக ஆக அந்த லட்சியத்தை அடைய அந்த சமீபத்தில் வந்துடும். அடுத்து என்ன ஆகிடுமா? புத்தி அலைவது நின்று போய்விடும். எங்கே ஃபரிஷ்தா புத்தி அலையுமா? ஃபரிஷ்தாவுக்கு புத்தியெல்லாம் அலையாது, லைட்டாக இருப்பான். ஸ்லோகன்: स्नेह ऐसा जुम्बक है जो ग्लानि करने वालों को भी समीप ले आता है. அன்பு என்பது அப்பேற்பட்ட காந்தமாகும், நிந்தனை செய்யக்கூடியவர்களை கூட அருகில் கொண்டு வந்து விட்டுவிடும். நல்லது. இன்றைக்கு மனதின் மூலமாக சக்தி கொடுக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். मनसा सेवा के लिए मन बुद्धि वर्त सोचने से मुक्त होना चाहिए. மனதின் மூலமாக சேவை செய்வதற்கு மனம் புத்தியானது வீணானதை யோசிப்பதிலிருந்து முக்தி அடைந்திருக்க வேண்டும். மனசு புத்தி வேஸ்ட்டை நினைக்கவே படாது. மன்மனாபவ என்ற மந்திரத்தில் சஹஜ சொரூபமாக ஆகிவிட வேண்டும். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மன்மனாபவ என்ற மந்திரமானது சஹஜ स्वरूपமாக ஆகிவிட வேண்டும். जिन श्रेष्ठ आत्माओं की श्रेष्ठ मनसा अर्थात संकल्प शक्तिशाली है. எந்த சிரேஷ்ட ஆத்மாக்களுடைய மனசு சிரேஷ்டமான மனசாக இருக்குமோ, அதாவது संकल्प शक्तिशालिயாக இருக்கும்போது शुभ भावना शुभ कामने वाले हैं वो मनसा द्वारा शक्तियों को दान दे सकते हैं. இது நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. யாரோட எந்த ஆத்மாவோட மனசு சிரேஷ்டமாக இருக்குது அப்படின்னா எண்ணங்கள் சக்திசாலியாக இருக்குது, சுப பாவனா சுப காமனா கொண்டதாக இருக்கிறது. அவர்கள்தான் மனதின் மூலமாக சக்திகளை தானமாக கொடுக்க முடியும். மனசை எவ்வளோ பத்திரமா வச்சுக்கணும், மனசை எவ்வளோ நல்லா வச்சுக்கணும், மனசை எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்? துக்கத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்கு சக்தியை கொடுக்க முடியும். புத்தி மாறி போயிருக்கு, பேதலிச்சிருக்கு, கெட்டு போயிருக்கு. அப்பேற்பட்டவர்களுடைய புத்தியை பரிவர்த்தனை செய்வதற்கான சக்தியை கூட நம்மால் கொடுக்க முடியும். மனசா சேவா பண்ணுறதுக்கு மனம்தான் நன்றாக இருக்க வேண்டும். அந்த மனசை பாபாட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மனசில் சக்திசாலியான எண்ணங்கள் தானாகவே வந்து கொண்டே இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி. हे ब्रह्मा बाबा, पावन ब्रह्मा बाबा, जब से तुमसे प्रीत लगी है. हे ब्रह्मा बाबा, पावन ब्रह्मा बाबा, मन में अद्भुत शक्ति जगी है, शक्ति जगी है. हे ब्रह्मा बाबा, पावन ब्रह्मा बाबा. तुम तेजस्वी प्रतिभाशाली, करते हम सब की रखवाली. तुम दानवीर हो, दाता हो, सबके भाग्य विधाता हो, सबके भाग्य विधाता हो. हे ब्रह्मा बाबा, निश्चल ब्रह्मा बाबा, जब से तुमसे प्रीत लगी है. हे मीठे बाबा, पावन ब्रह्मा बाबा.
तुम कर्मशील एकाग्र चित्त देख के हो जाए मन पवित्र। तुम सौम्य शांति की भव्य मूर्ति, तुम करते सारी इच्छा पूर्ति, तुम करते सारी इच्छा पूर्ति। हे ब्रह्मा बाबा, निर्भय ब्रह्मा बाबा, जब से तुमसे प्रीत लगी है। हे प्यारे बाबा, पावन ब्रह्मा बाबा। राज ऋषि तुम बन के आए, योग की खुशबू भी तुम लाए। तुम सा नहीं है कोई दूजा, हम सब गाते तुम्हारी गाथा, हम सब गाते तुम्हारी गाथा। हे ब्रह्मा बाबा, तपस्वी ब्रह्मा बाबा, जब से तुमसे प्रीत लगी है। हे मीठे बाबा, हे प्यारे बाबा, मन में अद्भुत शक्ति जगी है, शक्ति जगी है। हे ब्रह्मा बाबा, तपस्वी ब्रह्मा बाबा, हे मीठे बाबा, पावन ब्रह्मा बाबा। திருப்தியே தன்னிறைவை வெளிப்படுத்துகிறது. Contentment unlocks the self within.